அகதா கிறிஸ்டியின் ரோஜர் ஆக்ராய்டு கொல்லப்பட்டார். அத்தியாயம் 2. கிங்ஸ் அப்பார்ட் கிராமத்துவாசிகள். கரோலினிடம் நான் என்ன சொன்னேன் என்பதை பற்றியும் அதற்கு கரோலின் என்னிடம் என்ன சொன்னாள் என்பதை பற்றியும் விளக்க முற்படுவதற்கு முன்னால் எங்கள் கிராம வரைபடம் என நான் சொல்லிக்கொள்ளும் கிங்ஸ் அப்பார்ட் பகுதிகள் பற்றி நேயர்களுக்கு விவரிப்பது சற்று சகாயமாக இருக்கும். எங்களுடைய கிராமமான கிங்ஸ் அப்பார்ட் என்னை பொறுத்தவரை பொதுவாய் அமைந்திருக்கும் ஏனைய கிராமங்களை போன்றதே தான். எங்களுக்கு அருகாமையில் இருக்கும் டவுன் கிரேன்செஸ்டர் ஆகும். 9 கல்கள் தள்ளி உள்ளது. மற்றபடி எங்களுக்கு ஒரு விசாலமான ரயிலடி இருக்கிறது. சின்ன போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று, 2 ஜெனரல் ஸ்டோர்ஸ். உடல் உரம் உள்ளவர்கள் எல்லாம் சிறு பிராயத்திலேயே ஊர் விட்டு வெளியேறி பிழைத்து கொள்வது இங்கு வாடிக்கையானாலும் நாங்கள் திருமணமாகாத கன்னி பெண்களாலும் ஓய்வு பெற்ற பட்டாளத்தான்களாலும் அதிகமாய் நிரப்பப்பட்டவர்கள். எங்களுடைய பொழுதுபோக்கினை ஒரே வார்த்தையில் முடித்துவிடலாம், கிசு. முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று வகைப்படுத்தினால் 2 வீடுகள் தான் கிங்ஸ் அப்பார்ட் கிராமத்தில் தேரும். ஒன்று கிங்ஸ் படாக். மிஸ்ஸஸ் ஃபெரரஸுக்கு அவருடைய புருஷன் காலமானதால் வந்து சேர்ந்தது. இன்னொன்று பெர்லின் பார்க். ரோஜர் ஆக்ராய்டு சொந்தமாய் வைத்திருப்பது. இசை நாடகங்களின் துவக்கத்தில் கிராமத்து பின்னணியில் முகம் முழுக்க சிகப்பாய் சாயம் அடித்து கொண்டு வந்து குதித்து சிரிக்க வைக்கும் பாத்திரமாகத்தான் என்னுள் ரோஜர் ஆக்ராய்டு பதிந்துள்ளார். லண்டன் வரைக்கும் ஏதோ ஜோலியாய் போய் வருவதாய் பாட்டு பாடியபடி நாடகத்தை துவக்கி வைப்பது இப்பாத்திரத்தின் வேலை. பார்க்க கிராமத்தை வலம் வந்து கொண்டிருக்கும் வெட்டி துறை போல இவர்கள் படைக்கப்பட்டிருப்பார்கள். இப்போதெல்லாம் எங்கே இசை, எங்கே நாடகம், இவை மங்கிவிட்டதைப் போலவே அந்த பாத்திரமும் போயே விட்டது. ஆனால் ரோஜர் ஆக்ராய்டு கிராமத்து துறையெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிந்து 4 சக்கர வண்டிகளின் சக்கரங்களை தயாரிப்பதில் அபரிதமித வெற்றி கண்டவர் அவர் ரோஜர். 55 வயதை ஒட்டிய இவர் இளம் சிவப்பு முகம், நடவடிக்கைகளில் ஜீவனோடு இயங்கும் உல்லாசமானவர். கோயில் குரு போல இயங்குவதை மூச்சுக்காற்றாய் கொண்ட ஆக்ராய்டு கோயில் மற்றும் சர்ச்சு சம்பந்தப்பட்ட அறக்கட்டளைகளுக்கு கை பொங்க தானமளிப்பவர். ஆனால் தனக்கென்ன செய்து கொள்ளும் செலவுகளில் மகா கஞ்சன் என்று புரளிக்கு மத்தியில் இருக்கிறார். கிரிக்கெட் மேட்சுகள், விடலை பசங்களின் கிளப்புகள், ஊனமற்ற சிப்பாய்களின் சங்கங்கள் ஆகியவற்றுக்கு தர்மம் செய்து சமத்தியாய் ஊக்கமளிப்பவர். எங்களுடைய அமைதியான கிங்ஸ் அப்பார்ட் கிராமத்தின் நாடி துடிப்பான சுவாசமே ரோஜர் தான். இனி ரோஜர் ஆக்ராய்டு 21 வயசு வாலிபனாய் இருந்தபோது இவரை விட 5-6 வயது மூத்த பெண்ணொருத்தியின் மீது தீரா காதலில் விழுந்து அவளை மணந்து கொண்டார் ரோஜர். அவள் அதிரூப சுந்தரி, அத்தனை அழகு. பேடன் என்பது அவள் பெயர். விதவையான அவளுக்கு ஒரு மகன் இருந்தான். இந்த திருமணத்தின் வரலாறு மிக குறுகியது, வலி நிறைந்தது. பட்டவர்த்தனமாய் சொல்ல வேண்டுமென்றால் மது என ஆல்கஹால் வகை திரவங்களுக்காக ஓடி அலைந்த சாராய வெறி பிடித்தவள் பேடன். இந்த திருமணம் முடிந்த 4வது வருடம் குடித்து கொண்டே கல்லறைக்குள் விழும் அளவுக்கு போய் சேர்ந்தாள் அவள். தொடர்ந்த வருடங்களில் 2வது திருமணம் என்னும் சாகசத்தை முயற்சி பண்ணி பார்க்க ரோஜர் துணியவில்லை. இவருடைய மனைவியின் முதல் மனத்தின் வாயிலாக பிறந்திருந்த மகனுக்கு அப்பொழுது வயது வெறும் 7. இப்பொழுது அவன் வயது 25. ஆக்ராய்டு அவனை எப்பொழுதுமே தனது சொந்த மகனாகவே பாவித்து அதன்படியே தான் ஆளாக்கினார். ஆனால் முரட்டு சுபாவம் கொண்ட காட்டானாய் உருவான அவனோ தனது வளர்ப்பு தந்தைக்கு ஒரு தீராத தொந்தரவாகவும் அவருடைய நெஞ்சுவலிக்கும் கவலைக்கான ஒரே காரணமாகவும் தான் உலாவினான்.
இத்தனையானாலும் நாங்கள் அனைவரும் கிங் சப்பாட்டின் கேப்டன் ரால்ஃப் பேடன் மீது அதிக பிரீதி கொண்டே இருந்தோம். பூரிக்கும் அதி அற்புத அழகன் அவன். அதனால் நான் முன்னமே சொன்னது போல கிசுகிசுக்க எங்கள் கிராமத்தில் எல்லோரும் எப்பொழுதும் தயாராகவே இருப்போம். மிஸ்ஸஸ் பெராரஸும் ரோஜர் ஆக்ராய்டும் ஆரம்பத்திலிருந்தே ஒருத்தருக்கொருத்தர் நல்லபடியாய் இசைந்து போவதை கிராமத்துவாசிகள் அனைவரும் கவனித்தோம். அவளுடைய கணவரின் மரணத்துக்கு பிறகு இந்த இசைவு இன்னும் அதிகமாய் குறித்து கொள்ளும்படி வளர்ந்தது. சுற்று வட்டாரத்தில் இருவரும் எப்பொழுதும் ஒன்றாகவே தென்பட்டனர். இதனால் மிஸ்டர் ஆஷ் இறந்த துக்க அனுஷ்டிப்புகள் முடிந்த பிறகு உடனேயே மிஸ்ஸஸ் வெராரஸ் என்பது மிஸ்ஸஸ் ஆக்ராய்டு என மாறிவிடும் என்று நாங்கள் அனைவரும் வெகு இயல்பாக உத்தேசித்து கொண்டோம். சொல்லப்போனால் இப்படி சொல்வதில் ஒரு பொருத்தம் இருக்கிறது என்பதும் நிஜமே. ரோஜர் ஆக்ராய்டின் மனைவி குடித்து குடித்தே போனாள் என்பதற்கு ஒரே சாட்சி ஹாக்லே பெரரஸும் மரணிப்பதற்கு முன்னால் பற்பல வருடங்கள் ஆல்கஹாலால் சகவாசத்தோடே கிடந்தவன். இத்தகையவர்கள் தங்களுடைய கடந்த கால சாராய ஜோடியிடம் அகப்பட்டு கொண்டு பட்ட திண்டாட்டங்களுக்கெல்லாம் ஒரே தீர்வாக ஒன்று சேர்ந்து வாழ்வதே பொருத்தம். பெரரஸின் குடும்பம் இங்கு வாழ வந்தது 1 வருடத்துக்கு முன்புதான். ஆனால் ஆக்ராய்டை சுற்றிலும் வண்டி வண்டியாக கிசுகிசுக்கள் வருடக்கணக்காய் வளையமிட்டு கொண்டுள்ளன. சிறுவனாயிருந்து வாலிபனாய் ரால்ஃப் பேடன் வளரும் காலந்தோறும் ஆக்ராய்டின் இல்லத்தில் பற்பல வேலையாட்கள் வேலையில் இருந்தார்கள். அந்த ஒவ்வொருவரும் கரோலின் மற்றும் அவளுடைய குழுவினரின் உயிரோட்டமான சந்தேகங்களால் சூழப்பட்டனர். இப்படி வேலையில் இருக்கும் ஒருத்தியே தான் ரோஜர் ஆக்ராய்டு கல்யாணம் கட்டி கொள்ள போகிறார் என்று கடந்த 15 வருட காலமாக கிராமமே ஸ்திரமாய் எதிர்பார்த்து காத்து கிடந்தது என்று சொன்னால் அது ஒன்றும் நிச்சயமாய் மிகையே கிடையாது. கடைசியில் இருந்த மிஸ் ரசேல் அவளுக்கு முன் இருந்தவர்கள் பதவி வகித்ததை விட 2 மடங்காக 5 வருடங்கள் வரை வேலைக்காரியாய் நீட்டித்ததால் அவளிடம் இந்த சந்தேகம் வலுவாகவே பிரயோகிக்கப்பட்டது. இதிலிருந்து ஆக்ராய்டு தப்பித்திருக்கவே முடியாது என்னும் அளவுக்கு உணரப்பட்டது. இதில் நேர்ந்த ஒரு திருப்பம் கனடாவிலிருந்து வந்து சேர்ந்த ஆக்ராய்டுடைய விதவை மச்சினியின் நுழைவு. மிஸ்ஸஸ் சிசில் ஆக்ராய்டு வந்ததும் வராததுமாய் ஃபெர்லின் பார்க்கின் நிர்வாகத்தை கையில் எடுத்து கொண்ட சிசில் கரோலின் சொன்னதின்படி மிஸ்ஸஸ் ரசேலை வைக்க வேண்டிய இடத்தில் வைப்பதில் சிறப்பான வெற்றி பெற்றாள். வைக்க வேண்டிய இடம் என்றால் அது என்ன மாதிரியான இடம் என்பது எனக்கு தெரியாதது. இவ்வர்ணனையே அசிங்கமாகவும் பயமுறுத்துவதாகவும் எனக்கு படுகின்றது. ஆனால் மிஸ் ரசேல் இறுக்கமாய் மூடிய உதடுகளோடும் அமிலத்தன்மையான ஒரு வகை புன்சிரிப்போடும் வலம் வருகிறாள் என்பது எனக்கு தெரியும். மேலும் அபரிதமான இரக்கத்தோடு புவர் மிஸ்ஸஸ் ஆக்ராய்டுக்காக வருத்தமாய் பேசியும் வருகிறாள். பாவப்பட்ட இந்த மிஸ்ஸஸ் ஆக்ராய்டு வாழ்வதற்கு தேவையான பணத்தை அவளுடைய கணவனின் தம்பியிடமிருந்து கருணை தொகையாக பெற வேண்டியுள்ளதாமே. அப்படி விழும் காசிலிருந்து வாங்கும் ரொட்டி துண்டு கூட கசக்காதோ? நாம் வாழ தேவையானவற்றை நானே உழைத்து சம்பாதிக்காமல் ஆகிவிட்டால் அதைவிட பெரிய கொடுமை எனக்கு வேறு இருக்காதப்பா. மிஸ்ஸஸ் ஃபெரரஸ் தொடர்பு பற்றி மிஸ்ஸஸ் சிசில் என்ன நினைத்தாள் என்பது எனக்கு தெரிய வரவில்லை. ஆக்ராய்டு கல்யாணம் ஏதும் கட்டிக்கொள்ளாமலே வாழ்ந்துவிட்டது அவளுக்கு சாதகமாக ஆகியது. மிஸ்ஸஸ் ஃபெரரஸை விடவும் ஈர்ப்பும் மலர்ச்சியும் எப்பொழுதும் அதிகம் கொண்டிருந்தாள் சிசில். இதில் என்ன பெருசா பிரயோஜனம் என்று என் இக்கருத்தை புறக்கணித்து விட்டாள் கரோலின். இப்படிப்பட்டவைதான் கடந்த சில வருடங்களாக கிங் சப்பாட் கிராமத்தை ஆக்கிரமித்திருப்பவை. எந்த ஒரு கோணத்தையும் விட்டு வைக்காமல் அத்தனை மூலைகளிலிருந்தும் மிஸ்டர் ஆக்ராய்டின் தொடர்பு பற்றி நாங்கள் பேசிவிட்டோம். மிஸ்ஸஸ் ஃபெரரஸ் இந்த யூகத்தில் தவிர்க்க முடியாமல் அவருக்கான இடத்தில் பொருந்தியே நின்றார். இப்போதோ சொல்லி வந்த திரைக்கதையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டன.
இருவருக்கும் என்ன கல்யாண பிரசன்டேஷன் வாங்கலாம் என்ற லகுவான விவாதமானது துக்கத்தின் மையத்தில் போய் நின்று குலுங்கும்படி மாற்றம் கண்டது. இவற்றையும் இன்ன பிற சிந்தனைகளையும் உள்ளே சுழல விட்டு கொண்டே நான் எனது தினசரி ஆஸ்பத்திரி ரவுண்டில் இயந்திரத்தனமாய் இருந்தேன். என் மனதினை முழுசுமாய் திசை திருப்பவல்ல ஸ்பெஷல் நோயாளிகள் எவரும் சிகிச்சைக்காக வந்திராத காரணமோ மீண்டும் மீண்டும் என் மனது மிஸ்ஸஸ் ஃபெரரஸின் மரணம் குறித்த மர்மத்தை சுற்றியே சுழலும்படி ஆக்கி போட்டது. அவளாகவே அவளுடைய சொந்த உயிரினை பறித்து கொண்டிருப்பாளா? அப்படி நடந்ததுதான் உண்மையானால் அவள் அச்செய்கையை விளக்கமாய் விதவிதமாய் பின்னாலேயே ஒரு கடிதத்தை விட்டு வைத்துத்தான் சென்றிருப்பாள். என் அனுபவங்களை வைத்து சொல்கிறேன். தற்கொலைதான் தேர்வு என தீர்மானமாய் இறங்கும் பெண்கள் அப்படி ஒரு இறுதி முடிவில் அவர்களை இயங்க வைத்து மனோநிலைதான் என்ன என்பதை சொல்லாமல் போக மாட்டார்கள். 10 பேர் மத்தியில் தாங்கள் பேசப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய எப்பொழுதும் அழியா ஆசை. நான் அவளை கடைசியாய் பார்த்தது எப்பொழுது? இப்பொழுது சில வாரங்களாய் கிடையாது. அவளுடைய நடத்தை கடைசியாய் பார்த்த காலத்தில் எல்லா விஷயத்தையும் பொறுத்த மட்டிலும் எல்லா விஷயத்தை பொறுத்த மட்டிலும் சாதாரணமாகவே தான் இருந்தது. பிறகுதான் எனக்கு சட்டென்று நினைவுக்கு வந்தது. அவளை நான் நேற்றுதான் பார்த்தேன். நேற்றேதான். அவள் ரால்ஃப் பேடனுடன் நடந்து போய் கொண்டிருந்தாள். அவன் இங்கு கிங்ஸ் அப்பார்ட் கிராமத்தில் இருப்பான் என்று நான் கொஞ்சமும் நினைத்திராததால் எனக்கு ஆச்சரியம் தாழவில்லை. அவனுடைய வளர்ப்பு தந்தையுடன் கடைசியில் கூச்சல் குழப்பத்தில் விழுந்துள்ளான் என்றுதான் அப்பொழுது நான் நினைத்தேன். அவனை பற்றி எதுவும் கடந்த 6 மாத காலமா இந்த பகுதியில் காணப்படவில்லை. அவர்கள் இருவரும் இணையாய் நடந்து கொண்டிருந்தார்கள். மிக அருகில் இருவரின் தலைகளும் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாய். அவள் மிக ஊக்கமாய் பேசிக்கொண்டிருந்தாள். இந்த தருணத்தில்தான் எதிர்காலம் குறித்த ஒரு முன் அறிவிப்பு என்னுள்ளே சுழல இயங்கியது. எதுவும் இதுவரை ஸ்தூலமாய் நிச்சயமாகவில்லை. ஆயினும் நிகழ்வுகள் கொள்ளும் வடிவத்தை வைத்து ஒரு பனிமூட்டமான ஆருடமாய் இப்படி என்னுள்ளே தோன்றியது. ரால்ஃப் பேடனுக்கும் மிஸ்ஸஸ் ஃபெரரஸுக்கும் இடையே நேற்று முன்தினம் நாம் பார்த்த அந்த நிஜமான ஈடுபாடு என்னுள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாய் அரைந்தது. ரோஜர் ஆக்ரைட்டை இப்போது நேருக்கு நேர் பார்க்கும் வரை இதையே தான் மனதுக்குள் போட்டு பிசைந்து கொண்டிருந்தேன் நான். ஷெப்பர்ட், ஆச்சரியப்பட்டார் அவர். நான் பிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அதே மனுஷன். ஹோய், அது ஒரு கொடூரமான சமாச்சாரம்பா. அப்போ உங்கள் காதுக்கும் விஷயம் வந்துடுச்சா? ஒப்புதலாய் தலையசைத்தார். இந்த அடியை ஆழமாய் உணர்ந்திருந்தவர் அவர். என்னால் வெளிப்படையாகவே பார்க்க முடிந்தது. அவருடைய வாலிபமான பெரிய சிகப்பு கன்னங்கள் வெதும்பி தொய்ந்து தோன்றின. அவருக்கே உரிய ஜாலியான சுயம் மற்றும் ஆரோக்கியமான அணுகுமுறை ஆகியவற்றிலிருந்து நொறுக்கப்பட்டவராய் காட்சியளித்தார். விஷயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பதை விட மோசமானது என்றார் அமைதியாய். கவனிங்க ஷெப்பர்ட், நான் உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். இப்போவே உங்களால் என்னோட வர முடியுமா? கஷ்டமாச்சே. நான் பார்த்து அனுப்ப வேண்டிய நோயாளிங்க இன்னும் 3 பேர் இருக்காங்க. மேலும் என்னோட ஆப்ரேஷன் பேஷண்ட்டுகளையும் பார்க்க நான் 12 மணிக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ இன்னைக்கு மதியானம் வேணாம். அப்போவும் உங்களுக்கு நெருக்கடி இருக்கலாம். ராத்திரி சந்திச்சிடுவோமே டின்னருக்கு. ராத்திரி 7:30க்கு இது ஒத்து வருமா? எப்படியாவது 7:30க்கு நான் வந்துடுறேன். என்ன சமாச்சாரம்? ரால்ஃப் பற்றியா? இப்படி நான் எதற்காக சொன்னேன் என்பது எனக்கே கூட தெரியாது. இவருக்கு பெருந்தலைவலியா அடிக்கடி இந்த ரால்ஃப் பையன்தான் இருக்கிறான் என்பதை தவிர. நான் சொன்னதில் கிஞ்சித்தும் விளங்காதவரை போல வெறுமையாய் என்னை பார்த்த ஆக்ராய்டு உடனேயே எங்கேயோ எதிலோ பெருந்தப்பு நேர்ந்துள்ளது என்பதை நான் உணர்ந்துவிட ஆரம்பித்தேன். இந்த அளவுக்கு நொறுங்கிய ஆக்ராய்டை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. ரால்ஃப்? குழப்பமாய் கேட்ட அவர், ஓ நோ, இது ரால்ஃப் பற்றியெல்லாம் கிடையாது. ரால்ஃப் லண்டன்லலாம் இருக்கான். ஐயோ, மிஸ் கனட் வராங்களே,
இந்த விஷயத்தையெல்லாம் இந்த அம்மா கிட்ட பேசணுங்கிற தேவை எனக்கு கிடையாது. இன்னைக்கு ராத்திரி உங்களை சந்திக்கிறேன். ஷெப்பர்ட் 7:30க்கு. நான் ஒப்புதலாய் தலையசைக்க என்னை ஆச்சரியத்தில் அப்படியே விட்டுவிட்டு நகர்ந்து விட்டார் அவர். ரால்ஃப் லண்டன்லையா? ஓரிரு நாட்களுக்கு முன்பு கூட மதியம் அவன் இங்கே இந்த கிங்ஸ் அப்பார்ட்டியில் இருந்தானே. அவன் நேற்றிரவோ அல்லது அதிகாலையிலேயோ கிளம்பி டவுனுக்கு போயிருக்கலாம். ஆனால் ஆக்ராய்டின் நடவடிக்கையோ முழுக்கவும் மாறுபட்ட பாதிப்பை அல்லவா எனக்குள் ஏற்படுத்தியது. ஏதோ இந்த பகுதியில் வேறெங்கிலுமே கடந்த பல மாதங்களா ரால்ஃப் வராதது போல் அல்லவா அவர் பேசினார். இந்த சமாச்சாரத்தை இன்னும் தோண்டி தோண்டி புதிர் போட்டு கொள்ள எனக்கு அவகாசம் இருக்கவில்லை. வயதான மிஸ் கனட் என் மேல் வந்து விழுந்திருந்தார். தகவலுக்கான தாகத்துடன் கரோலினுக்கு என்னவெல்லாம் குணாதிசயங்கள் உள்ளனவோ அவை அனைத்தையும் பெற்றவர்தான் இந்த கனட். ஆனால் கரோலின் அந்த தோயாத முடிவெடுக்கும் அலாதியான திறமையில் இவர் பின்தங்கி விடுவார். கரோலின் ஆச்சரியமே அதுதான். முடிவு அறிவிப்பது. மூச்சு விடாது வம்பளக்க ஆரம்பித்திருந்தார் கனட். புவர் மிஸ்ஸஸ் பெரரஸின் கதை தான் எத்தனை சோகமாய் முடிஞ்சிருச்சு. அந்த அம்மா வருஷக்கணக்காக ட்ரக் எடுத்துக்கிட்டு இருந்ததா பார்க்கறவங்க எல்லாம் முடிவாக சொல்கிறாங்களே. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு அலையும் மக்கள் தான் எத்தனை கீழ்த்தரமானவங்க. இருந்தாலும் பாருங்க, இந்த அத்தனை பேச்சிலையும் எங்கேயாவது ஒரு சிறு பொறி உண்மை இருக்கத்தான் செய்யுது. நெருப்பில்லாமல் புகையாது. இதை எப்படியோ கண்டுபிடிச்சதால தான் மிஸ்டர் ஆக்ராய்டு கூட நிச்சயதார்த்தத்தை உடைச்சிட்டாராமே. அதாவது ஏற்கனவே நிச்சயதார்த்தம் நடந்திருக்காமே. கடைசியில் சொன்ன விஷயத்தில் சாட்சி வைத்திருப்பது போல நிச்சயமாய் இருந்தார் கனட். இத்தனையும் அவர் என்னிடம் போட்டு பார்க்க காரணம் எனக்கு அதை பற்றி முழுக்க தெரிந்திருக்க வேண்டும். டாக்டருக்கல்ல எல்லாமே தெரியும். ஆனால் தொழில் தர்மம் கருதி தான் வெளியே சொல்வது கிடையாது. நடந்த இத்தனை உரையாடலும் அவருடைய மணிமணியான கருவிழிகள் என்மேல் பதிந்து ஊடுருவிய நிலையில்தான் போனது. எனக்குள் இவ்விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் உண்டாகின்றன என்ற தேடுதலோடு அதிர்ஷ்டவசமாக கரோலினுடனான என்னுடைய நெடுநாளைய அனுபவங்கள் எக்காரணம் கொண்டும் முகத்தில் எவ்வித உணர்வையும் பிரதிபலிக்காமல் பட்டும் படாத குறிப்புகளை தந்து தப்பித்து கொள்வதில் நான் உதவினேன். இத்தனையிலும் ஆரோக்கியமற்ற கிசுகிசுக்குகளில் என்னை நினைத்து கொள்ளாமல் இருந்ததற்காக மிஸ் கனட்டை நான் உள்ளூர பாராட்டினேன். உரையாடலை நீட்டித்து மேற்கொண்டு என்னிடமிருந்து வார்த்தைகளை பிடுங்க அவர் ஆரம்பிப்பதற்குள் நான் கிளம்பியிருந்தேன். ஆபரேஷன் பிரிவில் எனக்காக பல நோயாளிகள் காத்திருப்பதை பார்க்க பல சிந்தனையுடன் நான் வீடு போய் சேர்ந்தேன். அவர்களில் கடைசி பேஷண்ட் வரை அத்தனை பேரையும் கவனித்து அனுப்பிவிட்டு லஞ்சுக்கு போகும் முன் தோட்டத்தில் சற்று நேரம் சுய சிந்தனையிலையும் சுய ஆலோசனையிலையும் இருந்த நான் உள்ளே மீண்டும் நுழையும் போது இன்னொரு பேஷண்ட்டை வந்து காத்திருப்பதாய் அறியப்பெற்றேன். அவளை பார்த்து ஆச்சரியத்தில் நின்றுவிட்ட என்னை நாடி எழுந்து நெருங்கி வந்தாள் அவள். வழக்கமான மனிதத்தோல் அமையப்பெறாத இரும்பு மனுஷி மிஸ் ரசேல் என்பதை தவிர இவளை பற்றி ஆச்சரியப்பட வேறொன்றும் இல்லாத பட்சத்தில் ஆச்சரியத்தில் மூழ்கி போனேன் நான். ரோஜர் ஆக்ராய்டு வீட்டு வேலைக்காரி நல்ல நெட்டையான அழகு மிகுந்தவளே. ஆயினும் தோற்றத்தில் ஈர்ப்பை விட பார்ப்பவர்களை தவிர்ப்பதுதான் பிரதானமாக இருக்கும். உறுதி கொண்ட கண்கள் உண்டு அவளுக்கு. இறுக்கமாய் மூடியே இருக்கும் உதடுகள். இவளுக்கு அடியில் வேலை பார்க்கும் ஒருத்தியாய் மட்டும் நான் இருந்தால் இவள் வருகிறாள் என்று கேள்விப்பட்ட உடனேயே அடித்து பிடித்து கொண்டு ஓடி ஒளிந்து விடுவேன் என்று தான் சொல்வேன். குட் மார்னிங் டாக்டர் ஷெப்பர்ட் என்றாள் மிஸ் ரசேல். என் முட்டிக்கு என்னாச்சுன்னு ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அவ்வளவு கடமைப்பட்டவளாக இருப்பேன். முட்டிக்கு என்ன ஆயிற்று என்று பார்த்தேன். வலி இருப்பது போல மிஸ் ரசேல் பண்ணியவை நம்பத்தகுந்ததாக இல்லாததால் இது போன்ற உயிரோடு ஒத்துவராத ஜென்மங்கள் தாமாய் கதை கட்டி கொண்டு வந்து வம்பு தேட இப்படி செய்திருக்கலாம் என்றே என்னை சந்தேகப்பட வைத்தது.
மிஸ்ஸஸ் ஃபெரரஸின் மரணம் பற்றிய பேச்சில் என்னை திணித்து பேசவே இப்படி ஒரு நோயினை கண்டுபிடித்து கொண்டு இவள் வந்திருப்பதாய் ஒரு கணம் என் மூளைக்குள் வெட்டியது. ஆனால் உடனடியாகவே என் கணிப்பு தப்பு என்பதை உணர்ந்தேன். அந்த மரணம் குறித்து மிக கம்மியாய்தான் இவள் பேசினாள். அதிகமாய் முன்னேறவே இல்லை. இருந்தாலும் வக்கனையாய் உட்கார்ந்து வம்பு வடிக்க தயார் என்பது போலத்தான் இருந்தாள். ஓ, இந்த தைல பாட்டில் தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் என்றாள் இறுதியாய். இருந்தாலும் இதனால் அதிக நிவாரணம் கிடைச்சிடுன்னு எனக்கு தோணலை. எனக்கும் தைலம் அப்படி ஒன்றும் பிரமாத நிவாரணம் தந்துவிடும் என்று நம்பிக்கை இல்லைதான். ஆனாலும் தொழில் ரீதியாய் அவள் சொன்னதை மறுக்கத்தான் செய்தேன். அப்படி ஒன்றும் இது பாதக விளைவுகளை உண்டு பண்ண போவதில்லை. மேலும் ஒருத்தர் அவருடைய தொழில் ரீதியான உபகரணங்களை சார்ந்துதானே இருக்க வேண்டியுள்ளது. நான் அடுக்கி வைத்திருந்த பாட்டில்களின் மீது நம்பிக்கையற்று பார்வையை மேயவிட்ட மிஸ்ஸஸ் ரசேல், எனக்கு இந்த மருந்து டானிக்கெல்லாம் நம்பிக்கையே கிடையாது என்றாள். ட்ரக்குகள் அதிக பின்விளைவுகளை தருது. கொகைன், காஃபி போன்ற பழக்கங்களை எடுத்துக்கங்க. அதெல்லாம் உயர்தட்டு மக்கள் கிட்ட தவிர்க்க முடியாதவை. எனக்கு மேல்தட்டு மக்கள் பற்றி தெரிந்திருக்கும் சமாச்சாரங்களை விடவும் மிஸ் ரசேலுக்கு ஏகமாய் விஷயங்கள் தெரியும் என்பதில் நான் நிச்சயமாயிருந்தேன். இந்த என் கருத்து குறித்து விவாதிக்க நான் முனையவில்லை. எனக்கு ஒரு விஷயம் பற்றி சொல்லுங்க டாக்டர் என்றாள் இவள். நீங்கள் உண்மையிலேயே ட்ரக் எடுத்துக்கிறதுல மீட்க முடியாத அளவுக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இப்படிப்பட்ட கேள்விக்கு எந்த மருத்துவராலும் வெறுங்கையால் பதில் தர முடியாது. இதை பற்றி ஒரு சிறு விரிவுரை தந்தேன் நான். அதை இவள் முழு கவனத்துடன் கேட்டுக்கொண்டாள். இன்னும் கூட எனக்கு இவள் மிஸ்ஸஸ் ஃபெரரஸ் பற்றிய விஷயத்தை கறக்கவே காத்திருப்பதாய்ப்பட்டது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வெரோனலை நாம் எடுத்துப்போம் என நான் முன்னேறினேன். ஆனால் புரிந்து கொள்ள முடியாதவளாய் வெரோனலில் இவள் ஈடுபாடே பொதிக்கவில்லை. மாறாக பேச்சின் போக்கையே திசை திருப்பினாள். உட்கொண்டதை கண்டுபிடிக்க முடியாவண்ணம் காற்றோடு காற்றாய் கரைந்துவிட வல்ல விஷங்களும் உண்மையிலேயே இருக்கின்றனவா என்று என்னை கேட்டாள். என்றேன் நான். துப்பறியும் நாவல்கள் நிறைய படிக்கிறீங்களோ? படிப்பதுண்டு என ஒப்புக்கொண்டாள். துப்பறியின் கதைகளின் நாடி துடிப்பாய் போகும் அந்த விஷம் என்று துவங்கிய நான், எங்கேயாவது தென் அமெரிக்கா போன்ற பகுதியில் இருக்கும் யாரும் கேள்விப்பட்டிராத ஒரு காட்டுவாசி பிரதேசத்திலிருந்து வந்திருக்கணும். அந்த காட்டுவாசிங்க அம்பின் நுனியில தடவி வேட்டையாடும் ஒரு கொடிய விஷமா அது இருக்கணும். மரணம் நொடி பொழுதுல. அது என்னன்னு விளங்காம போலீஸு தலையை பிச்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒன்றை தான் நீ கேட்குறியா? எஸ், நிஜமாவே அப்படியெல்லாம் இருக்கா? மறுப்பாய் தலையசைத்தேன் நான். அப்படியெல்லாம் எதுவும் இருக்கிறதா எனக்கு படலை. அஃப்கோர்ஸ் குராரே அப்படின்னு ஒன்று இருக்குது. குராரே பற்றி நிறைய எடுத்து சொன்னேன் நான். ஆனால் இவள் இதிலும் மீண்டும் ஈடுபாட்டினை இழந்து விட்டதாய் பட்டது. அப்படிப்பட்ட ஏதாவது ஒன்று என் அலமாரியில் இருக்கிறதா என்றாள். கிடையாது என்ற பதிலால் அவளுடைய மதிப்பீட்டில் நான் சற்று கீழ் இறங்கிவிட்டேன் என்றுதான் தோன்றியது. கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டதாய் இவள் சொன்னபோது லஞ்சுக்கு ஆன மணி அடித்தது. துப்பறியும் நாவல்களிலெல்லாம் ஈடுபாடு மிக மிக கொண்டவளாய் நான் ரசேலை நினைத்திருக்கும் போது வாய்ப்புகளே இல்லை. இந்த நினைப்போடே சாப்பிட கிளம்பினேன். அத்தியாயம் 2 முடிந்தது.